திருச்சி அடுத்த குமாரவயலூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி புதிதாக அமைக்கப்பட்டு வந்த அலங்கார வளைவு சரிந்து விழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட்டு இருக்கலாம். தினேஷ், வணக்கம். இதனால் யாருக்கேனும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? எப்படி இது விழுந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க தினேஷ். வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஒரு திருக்கோவிலாக விளங்குவது குமாரவயலூர் முருகன் கோவில். இந்த குமாரவயலூர் முருகன் கோவிலில் கடந்த சில தினங்களாக கும்பாபிஷேகத்திற்காக பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் வருகின்ற பிப்ரவரி 19ஆம் தேதி என்று நடைபெற உள்ளது. இதற்காக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் திருக்கோயில் முழுவதும் அந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில அதன் ஒரு பகுதியாக இந்த வயலூர் கோவிலுக்கு நுழைவு முன்பாக ஒரு நுழைவு வாயில் ஒன்று சுமார் 25 அடி உயரம் 70 அடி அகலத்திற்கு சிமெண்ட் கல்களால் கொண்டு அந்த அலங்கார அந்த வளைவானது செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் வழக்கம் போல அந்த பணிகளை மேற்கொள்ளும் போது இன்று மதியம் பார்த்தோமே அதற்காக கட்டப்பட்டிருந்த அந்த கட்டைகள் மற்றும் அந்த சிமெண்ட் தூண்கள் அனைத்தும் சரிந்து விழுந்துள்ளது. அதில் பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு 5க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. அப்போது அந்த பகுதி வழியாக வழக்கம் போல் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் அந்த நேரத்தில் யாரும் அப்பகுதியில் செல்லாததால் பெரும் உயிர் சேதமானது தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வருகின்ற 19ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருந்த நிலையில இந்த நுழைவு வாயில் சரிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.